பரலோகத்திலிருந்து கர்த்தருடைய தூதனின் 7ஆம் எக்கால சத்தம். ஆண்டவரும் சர்வ வல்லமுள்ள நம்முடைய பிதாவாகிய கிறிஸ்து இயேசுவினால் அழைக்கப்பட்டவர்கள் மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிபூரணத்துவத்தை அடையும்படியாக சர்வ வல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆதி அப்போஸ்தல உபதேசமாகிய மகிமையின் கிறிஸ்துவின் சித்தத்தை கேட்கும்படியாக அழைக்கின்றேன். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு நித்தியமாக வார்த்தையாயிருக்கின்றார். இன்றும் நாங்கள் கர்த்தராகிய வார்த்தையின் சித்தத்திற்கு சத்தமாயிருக்கின்றோம். நீங்கள் கர்த்தருக்கு பிறந்திருந்தால் கர்த்தருடைய சித்தத்திற்கு செவி கொடுப்பீர்கள் என்று கர்த்தர் வெளிப்படுத்தினபடியால் வார்த்தையாகிய மகிமையின் கர்த்தருடைய சித்தத்தை செய்தியாக உங்களிடத்திற்கு கொண்டு வருகின்றேன். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். நன்றாக கவனி. இப்பொழுது நான் மனுஷரையா கர்த்தராகிய கிறிஸ்துவையா யாரை நாடி போதிக்கின்றேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கின்றேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாயிருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. இந்த அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் கர்த்தராகிய கிறிஸ்து எங்களை உத்தமர் என்றெண்ணியபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கே பிரியம் உண்டாக பேசுகின்றோம். அழைக்கப்பட்டவர்களே, நீங்கள் கேட்க போகும் இந்த செய்தியை அசட்டை செய்யாதபடி கர்த்தராகிய கிறிஸ்துவின் எச்சரிக்கையை நன்றாக கவனியுங்கள். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் அசட்டைக்காரர்களை எச்சரிக்கின்றது. அசட்டைக்காரரே, பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள். உங்கள் நாட்களில் ஒரு கிரியையை நான் நடப்பிப்பேன். ஒருவனதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி இருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களே, நீங்கள் இப்பொழுது எச்சரிக்கையாயிருக்கின்றீர்களா? கர்த்தராகிய கிறிஸ்துவின் மலை பிரசங்கம் பகுதி 3. இந்த தலைப்பிலே இன்றைய செய்தியில் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மலை பிரசங்கம் குறித்த அடிப்படையான உபதேசங்களாகிய தேவ ரகசியங்களை அவரிடத்திலேயே கற்றுக்கொள்வோம். வாருங்கள். இந்த 3ஆம் பகுதியில் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் கற்றுக் கொடுத்தவைகளை நாம் கவனிப்போம். மத்தேயு 5:5 சொல்லுகின்றது, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நன்றாய் கவனியுங்கள். சாந்த குணமுள்ளவர்கள் என்றால் கர்த்தருடைய பார்வையில் என்ன அர்த்தம் என்பதை குறித்து கர்த்தராகிய கிறிஸ்துவிடத்தில் கற்றுத் தேர்வோம். என்னாகமம் 12ஆம் அதிகாரத்தில் பூமியில் பேசப்படும் மொழியில் மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அதுவே மகிமையின் கர்த்தரின் பார்வையில் என் தாசனாகிய மோசேயோ என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தான் என்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதுவே கர்த்தர் அவனுடன் முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசவும் அவன் கர்த்தரின் நிழலை காணவும் தகுதியாக இருந்தது. இப்படி மனுஷனுடைய பார்வையில் சாந்த குணமும் கர்த்தருடைய பார்வையில் உண்மையுள்ளவர்களுமாக காணப்படுவதே கர்த்தரோடு நமக்கு நேரடி தொடர்பை ஏற்படுத்துகிறது என்பதை மிக தெளிவாக இங்கே கற்றுக் கொடுக்கின்றது. அதனாலே மனுஷனுடைய பார்வையில் மாம்சத்தில் சாந்த குணமுள்ளவர்கள் என்றென்றைக்கும் கர்த்தருடைய பார்வையில் உண்மையுள்ளவர்களாக இருக்க அழைக்கப்பட்ட சகலரும் தங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தில் நிறைவேற்ற வேண்டியவைகளை கர்த்தர் தன்னுடைய இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையில் வெளியரங்கமாக கற்றுக் கொடுத்திருக்கின்றார். உங்கள் விசுவாசத்தால் கீழ்ப்படியுங்கள். யோவான் 7:18 வெளிப்படுத்துகின்றது, தன் சுய மகிமையை தேடாமல் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மகிமையை தேடுகின்றவன் எவனோ அவனே உண்மையுள்ளவனாயிருக்கின்றான், அவனிடத்தில் அநீதி இல்லை என்று உண்மையுள்ளவனை குறித்து மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்து இயேசு தன்னுடைய இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையின் மூலம் சாட்சி கொடுக்கின்றார். எபிரேயர் 10:22 படி இப்படிப்பட்ட உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவனிடத்தில் சேர வேண்டும் என்று சர்வ வல்லமுள்ள கர்த்தரே நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். நன்றாய் கவனி. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வெளிப்படுத்தினபடி மகிமையின் பிதாவினால் நமக்காக சிலுவையில் ஜெயிக்கப்பட்ட மரணம்
மீண்டும் வரும் என்று சத்துரு மிரட்டினாலும் சற்றும் பயப்படாமல் பின்வாங்காமல் விசுவாசத்தில் நிலைத்திருந்து உன் மரணத்தின் மரண பரியந்தம் கர்த்தருடைய பார்வையில் உண்மையுள்ளவனாய் இருக்கின்றவனுக்கே நித்திய ஜீவனாகிய ஜீவ கிரீடம் அருளப்படும் என்பதை உணர்ந்து கொண்டாயா? அழைக்கப்பட்டவர்களே, நன்றாக கவனியுங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் கர்த்தரால் இதுவரை நமக்கு வெளிப்படுத்தப்பட்டபடி சாந்த குணமுள்ளவர்களாகிய உண்மையுள்ளவர்கள் நித்திய ஜீவனாகிய ஜீவகிரீடம் தரித்துக் கொண்டவர்களாக பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்ற கர்த்தராகிய கிறிஸ்துவின் மலைப்பிரசங்கத்தில் தன்னுடைய சீஷர்களுக்கான உபதேசத்தில் உபதேசித்தபடி 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று கர்த்தராகிய கிறிஸ்துவின் நிழலை போல மறுரூபமாகி காத்திருக்கின்றீர்களா? கர்த்தருடைய பார்வையில் இப்படி காத்திருக்கின்றவர்களே, வேத வாக்கியங்களின்படி விசுவாசித்து சீஷனாகி அதில் கடைசி வரை நிலைத்திருந்து மகிமையின் கர்த்தருடைய வீடும் ஆலயமும் சபையுமாகி சபை நிலைகளில் பரிபூரணமாகி கர்த்தரின் முகத்தின் மகிமையின் பேரொளியை இந்த பூமிக்கு அப்போஸ்தல நித்திய சுவிசேஷ வெளிச்சமாக பிரதிபலித்து ரட்சிக்கப்படுகின்றவர்களை அனுதினமும் கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் சேர்த்தவர்கள் எவர்களோ அவர்களே வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் இப்பொழுதே சமுத்திரமில்லாத புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் கண்டு அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்ற வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் என்று உங்களுக்கு அறிவிக்கின்றேன். நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள். சாந்த குணமாகிய உண்மையுள்ளவனானதால் நித்திய ஜீவனாகிய ஜீவகிரீடத்தை தரித்துக் கொண்டவர்களுக்கான கர்த்தருடைய புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சுதந்திரித்துக் கொண்டவர்களாக இப்பொழுதே மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் மறுரூபமாகின்றார்கள். அழைக்கப்பட்டவனே, நீ இப்படி மறுரூபமாகிவிட்டாயா? அழைக்கப்பட்ட ஆத்துமாவே, அன்று போல இன்றும் நீ கர்த்தரின் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் மலை பிரசங்கத்தை உணர்ந்து கொள்ளும் திறனை பெற்ற சீஷனாகி அவர் பாதத்தில் அமர்ந்து அவர் முகத்தை சுமந்து கொண்டு அவரிடத்திலேயே கற்றுக்கொள்ளுகின்றாயா? வேறெங்கிருந்தாலும் மனம் திரும்பு, கர்த்தர் உனக்காக காத்துக் கொண்டிருக்கின்றார். ஆமேன். நீ உயிரோடு பூமியில் வாழும் இந்த கிருபையின் நாட்களில் சர்வ வல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவின் அப்பம்பிக்குதலில் பங்கு கொள்ளுதலாகிய அதிகாலையில் சர்வ வல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவோடு கூட சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்திற்கு செவி கொடுத்து அதை பரிபூர்ணமாக உணர்ந்து கொண்டு உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் அதை நிறைவேற்றுதலாகிய பானம் பண்ணி விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள். கடைசி வரை அதில் நிலைத்திருங்கள். கர்த்தரை அறிகின்ற அறிவில் வளருங்கள். அழைக்கப்பட்டவர்களையும் அப்படியே வளரச் செய்யுங்கள். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகின்றேன். ஆமேன். எங்கள் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷமாகிய இந்த 7ஆம் எக்கால சத்தம் உங்கள் இருதயத்தில் தொனிப்பதாக. அழைக்கப்பட்டவர்களே, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தின்படி யோவான் 7:38 வழிநடத்துதலினால் எபிரேயர் 11:1 கட்டளையில் வெளிப்படுத்தினபடி யோவான் 14ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வசனத்தின்படி கர்த்தராகிய கிறிஸ்து தன்னை மகிமையின் பிதாவென்று உங்களை நம்பச் சொன்னவைகளில் நீங்கள் உறுதியாயிருந்து ரோமர் 1:20 உங்கள் மாம்சத்தின் கண்களில் மகிமையின் கிறிஸ்துவனிடத்தில் காணாததும் காணக்கூடாததுமாகிய நித்திய வல்லமையையும் மகிமையையும் கர்த்தராகிய கிறிஸ்துவனிடத்தில் மாத்திரம் உள்ளதென்பதில் உங்கள் இருதயத்தில் முழு நிச்சயமும் உள்ளவர்களாகி இப்படி வேத வாக்கியங்களின்படி மகிமையின் கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தில் மகிமையில் உள்ள தூதர்களும் ஆதி அப்போஸ்தலர்களும் நாங்களும் நிலைத்திருப்பது போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் எங்களோடு கூட மகிமையின் கிறிஸ்துவுக்குள்
ஒரே சிந்தையாயிருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருக்கு முன்பாக அவருக்கென்று ஒளி வீசும் சபையாயிருந்து மீண்டும் கர்த்தரின் முகத்தின் மகிமையின் பேரொளியை உங்கள் மேல் அப்போஸ்தலர் நித்திய சுவிசேஷ வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றேன். அப்போஸ்தலர் 13:48 படி நித்திய ஜீவனுக்கென்று நீங்கள் மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவினால் நியமிக்கப்பட்டிருந்தால் இந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்களே, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மகிமையின் நாமத்தினாலே லூக்கா 11:41 அருளப்பட்டிருக்கும் கர்த்தருடைய சித்தத்தின்படி கர்த்தராகிய கிறிஸ்துவின் அடிமையும் உங்களுக்கு அப்போஸ்தலனுமாகிய நான் உங்களிடத்தில் பிச்சையாக கேட்பது என்னவென்றால், நீங்கள் கேட்ட இந்த செய்தியை சகலருக்கும் கேட்கும்படி அனுப்புங்கள். இந்த உயிரோடு இருக்கும் கர்த்தருடைய அப்போஸ்தலனுக்கு நீங்கள் கொடுக்கும் இந்த பிச்சையானது கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு பிரியமான சுகந்த வாசனையும் உகந்த பலியுமாக வரப்பற்றிக் கொண்டு நான் திருப்தி அடைவேன். அப்பொழுது கர்த்தருடைய சித்தத்தின்படி சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும். ஆம், கர்த்தருடைய சித்தத்தின்படி சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும் என்று மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் பரிசுத்த ஆவியினாலே மீண்டும் உங்களுக்கு சொல்லுகின்றேன். நம்முடைய மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் சித்தம் நம்மேல் நிறைவேற்றப்படுவதாக. சர்வ வல்லமையுள்ள எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினுடைய கிருபையும் அவருடைய தயவும் அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் கர்த்தராகிய இயேசுவை என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட கர்த்தராகிய கிறிஸ்து என்று விசுவாசிக்கின்ற உங்கள் அனைவரோடும் கூட நித்திய நித்தியமாக நிலைத்திருப்பதாக. ஆமேன். நீங்கள் கேட்ட இந்த செய்தியை மகிமையின் கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்ட தேவனுடைய சபையான சகோதர சகோதரிகள் யாவரும் கேட்க செய்ய வேண்டும் என்று கர்த்தரின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆமேன்.